ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிக்மா அனிமேஷனில் ப்ரோட்டோடைப்பில் ஆன் கிளிக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் அந்த ஃப்ரேமில் அட்ஜஸ்ட் ஆகுது பார்த்துக்கணும். இப்போ அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்து போடுறேன். இப்போ அந்த ஒரு டெக்ஸ்ட் எடுத்து காப்பி பண்ணி ஃப்ரேம்குள்ளே ரெக்டாங்கிள்குள்ளே கொண்டு வர பார்க்குறேன். வர மட்டுக்கு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃப்ரேம் ஒதுக்கி உள்ளே போடணும். நெக்ஸ்ட் அது சென்டரில் வர்ற மாதிரி அலைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூக்கி உள்ளே போடுறோம். ரெக்டாங்கிளை டச் பண்ணி பேஸ்ட் பண்ணால் தான் உள்ளே வரும். சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கு வந்து ஒரு இமேஜ் செட் பண்ணி உள்ள வைக்கிறேன். அதையும் சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் இடையில அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த ஃப்ரேமுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறேன் இந்த ரெக்டாங்கிளுக்கு. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இனியும் வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணணும். குரூப் பண்ண பிறகு அதை வந்து ஒரு ஃப்ரேம் செக்ஷனுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு கிரியேட் காம்பனன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி கிரியேட் காம்பனன்ட் கொடுக்கணும். அப்புறம் கிரியேட் காம்பனன்ட் கொடுத்த பிறகு அதில் ஆட் வேரியன்ட்னு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்தா அதே மாதிரி இன்னொரு காப்பி வந்துடும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி உள்ள ஜெர்சி ஐக்கானை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஐக்கான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கலர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த ஜெர்சிக்கு ஏற்ற ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இன்னொரு ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணால் இன்னொரு காப்பி அதே மாதிரி வந்துடும். ஸோ கரெக்டாக இதுவும் அதே மாதிரி சென்டரில் அலைன் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக சென்டரில் அலைன் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து செட் ஆகலை. ஸோ அதை பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேமை டச் பண்ணி அசெட்ஸில் போய் ப்ரோட்டோடைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கான்லேருந்து செகண்ட் ஐக்கானுக்கு மூவ் பண்ணுறேன். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆன் கிளிக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். சேஞ்ச் டூவில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நம்ம வந்து இப்போ ஆன் கிளிக் தான் பண்ண போகிறனால ஆன் கிளிக் கொடுத்து 80 மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டி 300 மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐக்கான்லேருந்து தேர்ட் ரெக்டாங்கிளுக்கு போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஐக்கான்லேருந்து ரெக்டாங்கிலேருந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு ப்ரோட்டோடைப் கொடுக்குறோம். அதுவும் அதே மாதிரி தான். ஆன் கிளிக் 300 மில்லி செகண்ட் கொடுக்கா மூவ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அசெட்ஸில் போய் ஃப்ரேமில் டச் பண்ணணும். நம்ம ஃப்ரேம் நேம் கொடுத்துருக்கதால ஃப்ரேமில் நம்ம கொடுத்த ஃபஸ்ட் ஐக்கான் இருக்கும், ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றா இருக்குது. இதை எடுத்து ஃப்ரேம்குள்ளே நம்ம செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்டது ஃப்ரேம்குள்ளே இது சென்டரில் கரெக்டாக அலைன் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ கரெக்டாக சென்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் கொடுக்குறோம். கொடுத்தோடனே இப்போ டச் பண்ணால் கரெக்டாக 300 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்க மூவ் ஆகிட்டு இருக்குது.
வேகமாக டச் பண்ணால் கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்மா அனிமேஷனில் ஆன் கிளிக்கில்